ராகி சேமியா நல்லா உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. சேனலுக்குள்ளார போகலாம். இதுக்கு நான் அணில் ராகி சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன். ராகி சேமியாவை நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்காமல் வாஷ் பண்ண உடனே இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக வேகணும். 8 நிமிஷத்துக்கு மேலே வெந்தாலும் 5 நிமிஷத்துக்கு கம்மியாக வெந்தாலும் சேமியா ரப்பர் மாதிரி ஆகிடும், இல்லைன்னா கட்டி கட்டியாக உருண்டை பிடிச்சிக்கும். ஆனால் இந்த பதத்துக்கு வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ராகி சேமியாவை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்குறதுனால சேமியா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா இல்லை வர மிளகா 3லிருந்து 4 மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சேமியாவை அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி சேமியா ரெடி. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் நல்லா துருவி அது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவி சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு டிஷ், குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. சேமியா பிடிக்காதவங்களுக்கு ராகி சேமியா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறதுங்கிற டிப்ஸ் பார்த்துட்டிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.